Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16:17. மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆம், இந்த மார்க்கு 16:17 பார்க்கும்போது இங்கு அந்நிய பாஷையை குறித்த மிக அருமையான வேறு ஒரு வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பேர் நவமான பாஷைகளை பேசுவார். நவமான பாஷைகளை பேசுதல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பாஷையிலேயே நவமான பாஷை என்றால் என்ன? அந்த நவமானது என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், நவமான பாஷை என்பதற்கு நவமான இருதயம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 36:26, 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த நவமான பாஷை என்பதற்கு இங்கு அழகான ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். எசேக்கியேல் 36:26 புதிதான ஆவியை கட்டளையிட்டு அப்படின்னு பார்க்கிறோம். உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அப்போ இந்த அந்நிய பாஷைக்கு பல பெயர்கள் உண்டு. அந்நிய பாஷை உண்டு, சூத்திரம் தூதர்களின் பாஷை என்று உண்டு, ரகசிய பாஷை என்று உண்டு, சூத்திரம், பலவிதமான பெயர்கள் இதற்கு உண்டு. அதுல ஒன்றுதான் நவமான பாஷை. இந்த நவமான பாஷை என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், உள்ளத்திலே புதிதான ஆவியினால் நிரம்பி அதற்கு பின்பு பேசுகிற பாஷைக்கு பேர்தான் நவமான பாஷை. இப்போ இந்த நவமான பாஷை பெறணும், நவமான பாஷையில பேசணும்னா புதிய ஆவி தேவைன்னு பார்த்தோம். ஆவி புதுப்பிக்கப்பட்டாதான் நவமான பாஷை கிடைக்கும், நவமான பாஷை பேச முடியும். இது முதல். இரண்டாவதாக, இந்த நவமான பாஷை என்றால் என்ன? முதலாவது, நவமான பாஷை பெறுவதற்கு வழி புதிய ஆவியினால் நிரப்பப்படுது. இரண்டாவதாக, நவமான பாஷை என்றால் என்ன? வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இப்போ இந்த நவமான பாஷை என்ன அப்படின்னா, அதுக்கு அழகான ஒரு மொழியாக்கும், ஒரு டிரான்ஸ்லேஷன் வேதம் சொல்லுகிறது, வெவ்வேறு பாஷைகள். ஆமென். நாம் அந்நிய பாஷையில பேச பேச பேச, அந்நிய பாஷையில துதிக்க துதிக்க துதிக்க, அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண, ஒரு ஜெப குறிப்பை வச்சு அதை நினைவுல கொண்டு வந்து அந்நிய பாஷையினாலேயே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, அது அப்படியே நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் என்னவா மாறுமா? நல்ல வெவ்வேறு பாஷைகளாய் மாறும். அது உருதுவாயிருக்கும், லத்தீனாயிருக்கும், கிரேக்கமாயிருக்கும், சைனீஸாயிருக்கும், அல்லது ஆங்கிலமாயிருக்கும், இந்தியாயிருக்கும், தெலுங்காயிருக்கும், சுத்ரம் உருதுவாயிருக்கும், சுத்ரம் இன்னும் என்னென்னமோ. அப்போ இந்த நவமான பாஷை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாகும். அந்த நவமான பாஷை என்பது அழகான வெவ்வேறு பாஷைகளாய் மாறுகிறது.
இன்னைக்கு நம்முடைய அன்பு தேவ ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப ரசிச்சு இன்பமா கவனிச்சு. ஏன்னாக்கா நம்ம ஊழியத்துல இப்படிப்பட்ட அருமையான அணையா தீபங்களை கத்தர் வச்சிருக்காரு. நம்ம ஊழியத்துல இப்படி மன்றாட்டின் கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை வச்சிருக்காரு. நம்ம ஊழியத்துல இப்படியும் ஜெபிக்க தெரிந்த அருமையான தீபங்கள்லாம் இருக்குதான்னு நினைச்சு பார்த்து நான் அப்படியே கர்த்தருக்குள் அகமகிழ்ந்தேன். அதுல நான் ரொம்ப ரசிச்சு கேட்டதுல ஒண்ணு என்னன்னா, யார் யார் என்னென்ன பாஷை பேசுறாங்க அப்படின்றத நான் கொஞ்ச நேரம் நிதானிச்சுட்டு இருந்தேன். அவங்க பேசுன அதே பாஷைய இவங்க பேசுறாங்களா, இவங்க ஒரு மாதிரி வித்தியாசம் பேசுறாங்களே அதை பார்த்துட்டு காப்பி அடிச்சுட்டு அதே மாதிரி அவங்க பேசுறாங்களா, இல்லாட்டி யார் பேசுன பாஷை மாதிரி இன்னும் வேற யார் பேசுறாங்களோ உத்து கவனிச்சு ரசிச்சிட்டு இருந்தேன். அதுல நான் ரொம்ப கண்டு பிரமித்த ஒரு காரியம் என்ன, நான் ரசித்ததுல பிரமித்தது என்னன்னா, இந்த அப்போஸ்தலர் 2:4 சொல்லுகிறபடி வெவ்வேறு பாஷைகளை பேசுறது. அத மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஊழியத்துல அந்நிய பாஷை பேசுன எல்லாருமே வேறு வேறு விதமா தான் ஜெபிச்சாங்க, வேறு வேறு விதமா தான் அந்நிய பாஷை பேசணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, இல்லாட்டி எல்லாரும் ஒரே விதத்துல கிடையாது, வேறு வேறு விதம். அப்ப நவமான பாஷை என்று சொன்னா வெவ்வேறு பாஷைகளில் பேசுதல். ஒரு ஊழியக்காரனா ஒரு போதகனா நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்றேன், இன்னையிலிருந்து நீங்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத்தக்கதான புதிய பாஷைகளை உங்க நாவிலே கர்த்தர் போடுவாராக. புதிய பாஷைகளை கர்த்தர் கொடுத்து நீங்கள் அவைகளால் துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. மார்க் 16:17 படி நவமான பாஷை என்று சொன்னா அப்போஸ்தலர் 2:4 படி அது வெவ்வேறு பாஷைகளை காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் அருமையான வார்த்தையை சூளுரைத்தார். உங்க எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லி, அந்த வார்த்தையின்படி எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, நம்ம ஊழியத்தை சார்ந்த ஊழியக்காரர்கள், நம்ம ஊழியத்தில் இருக்கிற தாய்மார்கள், நம்ம ஊழியத்தில் இருக்கிற விசுவாச தெய்வ பிள்ளைகள் வேறு வேற பாஷை பேசணும், நவமான பாஷை பேசணும், வித்தியாசமான பாஷை பேசணும், நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷையிலே பாட்டு பாடணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வசனம் சொல்லணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே கண்ணீர் வடிக்கணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே கர்த்தரை ஆராதிக்கணும், அந்நிய பாஷை ஜெபத்தின் மூலமா பெரிய நன்மை அடையணும், அந்நிய பாஷை ஜெபத்தின் மூலமா ஞான வெளிப்பாடு பெறணும். இது எல்லாத்தையும் நீங்க சுதந்திரிப்பதற்கு நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். என் மக்கள் இப்படி இருக்கணும், என் பிள்ளைகள், என் ஜனங்கள் இப்படி இருக்கணும், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய வீட்டார் கூட இப்படி மாறணும். எப்படி மாறணும்? நவமான பாஷை பேசுகிறவர்களா மாறணும். அப்புறம் நவமான இருதயத்தை பெற்றவர்களா மாறணும். மூணாவது வெவ்வேறு பாஷை பேசுகிறவர்களா மாறணும். இன்னையிலிருந்து நீங்க அப்படி மாறுவீங்க, இப்படிப்பட்ட கிருபைகளை பற்றி வெளிப்படுத்துவீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். இப்ப நவமான பாஷை என்று சொன்னால் அதை பெறுவதற்கு முதலாவது நவமான இருதயம் வேண்டும், ஒரு ஆவியை பெற வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது நவமான பாஷை என்று சொன்னால் வெவ்வேறு பாஷைகளை பேசுதல் என்று பார்த்தோம். மூன்றாவதாக இந்த நவமான பாஷை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள்.
வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுது. இப்போ இந்த நவமான பாஷை என்றால் இதற்கு நான்காவதாக அழகான ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 12:10 சொல்கிறது, நவமான பாஷை என்று சொன்னா பற்பல பாஷைகளை பேசுதல். பற்பல பாஷைகளை பேசுதல். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நவமான பாஷை என்னும் பற்பல பாஷைகளை பேசுகிற அருமையான ஒரு நாவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரா? அந்த நாவு ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சகோதரருக்கும், ஒவ்வொரு ஊழியருக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த பற்பல பாஷைகளை பேசுகிற அந்த நாவு கிடைத்து விட்டா நடுராத்திரியிலும் அந்நிய பாஷை பேச முடியும், பொழுது விடியும் போதும் அந்நிய பாஷை பேச முடியும். ஏன் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய அந்தரங்க காரியங்கள், மறைமுக காரியங்கள், ரகசிய காரியங்கள், மற்றவர்கள் தெரியாமல் பண்ண வேண்டிய ஜெபங்கள், மற்றவர்கள் கேட்காமல் பண்ண வேண்டிய ஜெபங்கள், உங்களுக்கு உடனே பதில் வேண்டும் என்கிற ஜெபங்கள், இது எல்லாத்தையுமே நவமான வார்த்தைகளினால், பாஷைகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அழகா ஜெபிக்கலாம். அது ஒரு பெரிய கலை, அது ஒரு பெரிய ஆவியின் ரகசியம், அது ஒரு பெரிய தேவனுடைய மகிமை. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே மார்க் 16:17 படி நான் நவமான பாஷைகளை பேசணும். ஆண்டவரே எசேக்கியேலில் சொல்லப்பட்டதை போல எனக்கு நவமான ஒரு புதிய ஆவி வேண்டும். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர். என் வாழ்க்கையில அப்போஸ்தலர் 2:4 படி வெவ்வேறு பாஷைகளை நான் பேசணும். ஆண்டவரே 1 கொரிந்தியர் 12:10 படியாக பற்பல பாஷைகளை, ஒரே பாஷை பேசுகிறவனாய் அல்ல. பற்பல என்று சொன்னா பல 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 பாஷைகள் பேசுது. அது ஒரு பெரிய கிருபை. இது ஆண்டவர்ட்ட கேளுங்க. நான் இன்னைக்கு இன்னொரு ரகசியத்தை அறிஞ்சேன். என்னன்னா, எனக்கு இப்படியா ஆவியில ஓடிட்டு இருக்கு. உங்களை ஜெபத்தில் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்நிய பாஷை ஜெபம் பண்ணிட்டு, நான் இங்க உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு காரியம் என் இருதயத்தை வெகுவா தொட்டது என்பதை விட என் இருதயத்தை பாதித்தது. என்ன பாதித்ததுன்னா, நீங்க அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறதும், யாரோ அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது மற்றவங்களும் அந்நிய பாஷை ஜெபத்துக்கு வந்திருக்கிறதை நான் பார்த்தப்போ என் ஆவில என்ன பட்டது, இவ்வளவு அழகா அந்நிய பாஷை பேசுறவங்க, இவ்வளவு நல்ல அந்நிய பாஷை பாட்டு பாடுறாங்க, அந்நிய பாஷையிலேயே அழுகுறாங்க, ஜெபிக்கிறாங்க, இவ்வளவு கிருபை பெற்றவர்களை எத்தனை ஊழியங்கள்ல, எத்தனை சபைகள்ல பயன்படுத்தாம, எத்தனை இடங்கள்ல உங்களுக்கு இந்த கிருபை இருக்குமா, நீங்க இப்படி பண்ணுமா, உங்களுக்கு கிருபை இருக்கு பிரதர், இதை செய்யுங்க பிரதர்ன்னு சொல்லி செய்ய விடாம, அப்படியே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், தாளந்துகள் அழுத்தப்பட்டு அமுக்கப்பட்டு அப்படியே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உரிமையும் வாய்ப்பும் கொடுத்த உடனே ஒவ்வொருத்தருடைய சத்தமும் பார்த்தீங்கன்னா எரிகோ மதுல இடிக்கிற சோத்திரம் எக்காலம் போல கத்தி ஜெபிக்கிறாங்க. அப்ப நான் ரொம்ப துக்கப்பட்டேன். இப்படி கிருபை பெற்ற எவ்வளோ பேர் கிருபைகளை மறைச்சு வச்சிருக்காங்களே. அழைப்பு பெற்ற எத்தனை பேர் அழைப்புன்னு தெரியாம சும்மா இருக்கிறாங்களே. ஆனா இவங்களை இந்த ஊழியத்துல கொண்டு வந்து இப்படியெல்லாம் துதிக்க வைக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இவர்கள் எழும்பட்டும், இன்னும் என் ஜனங்கள் பிரகாசிக்கட்டும், இன்னும் என் ஜனங்கள் சாட்சியா நிற்கட்டும், இன்னும் என் ஜனங்கள் புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யட்டும், இன்னும் என் ஜனங்கள் அநேகரை இழுத்து கொண்டு வரட்டும் என்று சொல்லி உங்களுக்காக இங்க உட்கார்ந்து ஊழியக்காரனா நான் போராடிட்டு இருந்தேன். இன்னைக்கு மத்தியானம் நடந்த தினந்தோறும் ஆராதனையில
ஆண்டவர் அழகான ஒரு வசனத்தை கொடுத்தாரு. சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்க மிஸ்பாவிலே கூடி வாருங்கள், நான் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் மன்றாட போகிறேன், உங்களுக்காக நான் மன்றாடுவேன் சொல்லி சாமுவேல் என்னும் தேவ மனுஷன் அங்கே அறிக்கையிடுகிறான். அதே போல இன்னைக்கு ராத்திரி இரவுக்குறை ஜெபத்துல என் அன்பு ஜெப வீரர்களும் வீராங்கனைகளும் அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகளுமாக நீங்க அந்நிய பாஷையில துதிக்க ஸ்தோத்தரிக்கிற அந்த நேரத்துல உங்களுக்காக நான் இங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காக இப்படி கத்துறாங்க, இந்த ஊழியத்துக்காக இவ்வளவு கதறாங்க, இந்த ஊழியத்துக்காக இவ்வளவு பாரப்படுறாங்க, அப்பா இவங்களுடைய குடும்பத்துல என்னென்ன குழப்பம், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன போராட்டம், என்னென்ன தவிப்பு, என்னென்ன குறை இருக்குது, அதெல்லாம் நீக்குங்கப்பா. இவங்க என்னுடைய ஜனங்கள் ஐயா, என்னுடைய மந்தை ஐயா, என்னுடைய ஆடுகள் ஐயா, இவர்கள் ஆட்டு குட்டிகள் ஐயா, இவங்க நல்ல கொழுமையானவர்களா மாறணும், இவங்க வீட்டில இவங்க தான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நீங்க பற்பல பாஷை பேசும்போது, வெவ்வேறு பாஷை பேசும்போது, அவமான பாஷை பேசும்போது நான் இங்க உங்களுக்காக கர்த்தரை நோக்கி மன்றாடி கொண்டிருந்தேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா பெருமைக்காக அல்ல, நீங்களும் இந்த பழக்க வழக்கத்துல வரணும். என்ன பழக்க வழக்கம்? யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலோ காதுக்கு கேட்டாலோ நீங்க உடனே அந்த ஜெபிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்படி இந்த சகோதரியை ஜெபிக்க வச்சிருக்கிறீரே ஸ்தோத்திரம், இந்த சகோதரனை ஜெபிக்க வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம், இந்த ஊழியக்காரர் இப்படி ஜெபிக்க வைத்திருக்கிறீரே அவர் ஆசீர்வதியும் என்று சொல்லி யார் ஜெபிக்கிறத பார்க்கிறீங்களோ கேட்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சிந்தை, ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமானது. அப்போ இன்னைக்கு மார்க் 16:17 படி நவமான பாஷை அப்படின்னா வேறு ஒரு புதிய ஆவியை பெறணும். அது வெவ்வேறு பாஷையா மாறணும், அது பற்பல பாஷையா மாறணும். அப்படியெல்லாம் மாறி கர்த்தரோடு கர்த்தருக்காக கர்த்தருக்குள் துதிக்கிறவங்களா இருந்தா ஒரு ஊழியக்காரனா நான் சொல்லி முடிக்கிறேன், உங்களை மகிமையின் தேவன் இப்போது இருக்கிறதை விட 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு நன்மை அடைய செய்வார். இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? இது தேவனுடைய வசனம் அல்லவா? இது ஒரு நாளும் மாறாதது அல்லவா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்துல, அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்துல என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இனி அடிக்கடி அந்நிய பாஷை பேசுங்க, ராத்திரியில எழும்பி உக்காந்து அந்நிய பாஷை பேசுங்க. வண்டியில பைக்ல போறீங்களா, ஓ சூத்திரம், அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது பாக்குறதெல்லாம் விட்டுட்டு, போன் வருதா போன் வரலையா கவனிக்கிறத விட்டுட்டு பைக்ல போகும்போது நல்ல அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போங்க. வீட்டிலே சமையல் கட்டில இருக்கீங்களா, அப்படியே மௌனமா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சமையல் வேலையை பாருங்க. பிள்ளைகள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா, நீங்க அவங்க பார்த்தாலும் சரி பார்க்காட்டி சரி நீங்க அந்நிய பாஷை பேசுங்க. அப்புறம் பிள்ளைகளே கேட்பாங்க, என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிற, நீங்க சொல்லுங்க, நான் கர்த்தரோடு ரகசியத்தை பேசுறேன், பற்பல பாஷையை பேசுறேன், நான் வெவ்வேறு பாஷையை பேசுறேன், நவமான பாஷை பேசுறேன்னு சொல்லுங்க. ரொம்ப நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டாம், சிம்பிளா ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டுட்டாலே போதும். அவங்க உணர்த்தப்படுவாங்க, தூண்டப்படுவாங்க, ஏவப்படுவாங்க. அடுத்தது அவங்களும் அந்நிய பாஷை பேசுறவங்களா மாறிடுவாங்க, அவங்களும் நவமான வார்த்தைகளை பேசுறவங்களா மாறிடுவாங்க. அவங்களுக்கும் பற்பல பாஷை வரும், வெவ்வேறு பாஷையும் வரும். அப்போ அந்த குடும்பமே ஒரு அந்நிய பாஷை ஜெபிக்கிற ஜெப குடும்பமா மாறி. இதுதாங்க அந்த ரகசியம். அப்போ கர்த்தர் நல்லவை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த நவமான பாஷைகளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தது உண்மை என்று சொன்னார். உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் நவமான காரியங்களை செய்ய போகிறார்.
நல்ல நவமான ஆவியை கட்டளையிடப் போகிறார். நவமான இருதயத்தை கொடுக்க போகிறார். ஓ கர்த்தர் அந்த கிருபையின் வாக்கியத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் தந்தருளுவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 அல்லது 3 நிமிஷம், திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டும் நல்ல அந்நிய பாஷை பேச போறோம். இப்ப அன்மியூட் பண்ண உடனே யாருமே பேசாதீங்க. அங்க இங்க வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. இது தேவ சமூகம். இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், அந்நிய பாஷையில பேசுங்க. உங்க மீது அந்த கிருபை இறங்கி வரட்டும். ஆவியானுடைய அனல் உங்களை தட்டி எழுப்பட்டும். உங்களை கொண்டு கர்த்தர் நன்மைகளை செய்யட்டும். உங்களோடு சேர்ந்து நானும் அந்நிய பாஷையில பேச போறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து அந்நிய பாஷையினால் பேசி கர்த்தரை சதரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இன்றைக்கு ஆண்டவரே 3 மணி நேரமாய் அந்நிய பாஷை ஜெபத்தை கர்த்தர் கொடுத்து நேர்த்தியா ஒழுங்கு கிரமத்தின்படி ஆண்டவரே எந்த ஆள் பார்த்து முகம் பார்த்து நேரம் பார்த்து இடம் பார்த்தெல்லாம் கொடுக்காம ஆவியானவர் நடத்துதலின்படி நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், நல்ல அந்நிய பாஷை பேசுகிறவர்களோடு இணைந்து பேச ஆண்டவரே இந்த வாய்ப்பை கொடுக்க நீ பயன்படுத்தினதற்காக நன்றி. இன்னைக்கு வந்து பங்கு பெற்று அந்நிய பாஷை ஜெபத்தை நடத்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நடத்தின அருமையான ஊழியக்கார தயாரி எல்லாரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு கடைசியா கர்த்தர் சொன்னதை போல மார்க் 16:17 நீர் உயிர்த்தெழுந்த பின்பு ஜனங்களுக்கு கொடுத்தது நவமான பாஷை. அந்த நவமான பாஷையை எல்லாருக்கும் தாரும். இவர்கள் வீடுகள் அந்நிய பாஷை சத்தத்தினால் நிரம்பட்டு, கர்த்தருடைய துதியின் ஆராதனால் நிரம்பட்டு, தெய்வ பிரசன்னமே ஆளுகை செய்யும். அடியானை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.